அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். இன்றைக்கி ஜியோ வந்து ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அதாவது இனிமேல் நீங்கள் வந்து ஒவ்வொரு கால் ஜியோலேருந்து ஒவ்வொரு கால் நீங்கள் மேக் பண்ணும்போதும் அதர் நெட்ஒர்க்ஸ் மேக் பண்ணும்போது நீங்கள் வந்து 6 பைசா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது என்னைக்குலேருந்து அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்துட்டு அது போக இது எதுக்கு வந்து பண்ணுறாங்க, இனிமேல் என்னெல்லாம் வந்து ஜியோவில் நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஜியோ கஸ்டமர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் ஜியோவில் தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு புதிய விஷயம் வந்து வரப்போகுது அப்படின்றது தெரியட்டும். மறக்காம இந்த எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஜியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு அவுட் கோயிங் கால் வந்து வேறு நெட்வொர்க்ஸுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து 6 பைசா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பிளான்லாம் எடுத்துக்கோங்க. அன்லிமிட்டட் பிளானில் எந்த பிளான்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 399 ரூபா பிளானு இல்லை எந்த பிளானு நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஒரு ஜியோ நெட்வொர்க்லேருந்து வேறு ஏதாவது நெட்வொர்க்ஸுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 6 பைசா நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோலேருந்து ஜியோக்குள்ளேயே நான் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு அது வந்து அப்ளிகபிளா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் ஒரு ஜியோ ஃபோன்லேருந்து, அதாவது ஒரு ஜியோ நெட்வொர்க்லேருந்து இன்னொரு ஜியோ நெட்வொர்க்கே நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த விதமான காசு வந்து நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. பட் உங்களுடைய நண்பர் வேறு ஏதாவது ஒரு நெட்வொர்க்காக இருந்தார் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து 6 பைசா வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஏன் நடக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இவ்வளோ நாட்கள் இந்த கடந்த 3 வருடங்களாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து வாங்கலை. கரெக்டுங்களா? நம்ம வந்து பிளான்ஸ் போடுவோம், பார்த்திங்கன்னா மொத்தமாக அது டேட்டாக்குது அப்படின்னு தான் சொல்லி வந்து அவங்க மொத்தமாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ட்ராயில் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ICU, அதாவது இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் நெட்வொர்க்லேருந்து அவுட் கோயிங் வந்து போகும். எந்த கம்பெனிக்கு வந்து இன்கமிங்காக வருதோ அந்த இன்கமிங் வர கம்பெனி வந்து அவுட் கோயிங் போன கம்பெனிக்கு காசு வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ட்ரையில் வந்து வச்சிருக்காங்க. கடந்த 3 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து உங்ககிட்ட எந்த சார்ஜஸ் வந்து வாங்காமல் அவங்க கை காசு போட்டு கிட்டத்தட்ட 13,500 கோடி வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜியோ வந்து சொல்கிறாங்க. ஸோ திரும்ப இந்த காசெல்லாம் எப்படி வந்து நாங்கள் வந்து எடுக்கிறது அப்படின்னு தெரியல. அதை வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா இது வந்து நீங்கள் மற்ற நெட்வொர்க்ஸ் கால் பண்ணனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது, அதனால திரும்ப அதை உங்ககிட்ட தான் எங்களால் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற நெட்வொர்க்ஸ் கால் பண்ணும்போது உங்களை 6 பைசா ஒவ்வொரு மினிட்டுக்கும் வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க இனிமேல் ஃபுல்லாக. ஸோ இந்த சார்ஜஸ்லேருந்து நீங்கள் இதை வந்து தப்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து சில பேக்கேஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அடிஷ்னல் டாப்அப், நீங்கள் உங்களுக்கு ரீசார்ஜஸ் பண்ணுவீங்க இல்லையா, 399 பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த பிளானை தவிர்த்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து டாப்அப் பண்ணணும். அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 4 சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்கே சார்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா 124 நிமிஷம் வந்து நீங்கள் மற்ற நெட்வொர்க்ஸுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். அது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB டேட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதாவது உங்களுக்கு டேட்டா ஃப்ரீயாக தராங்க. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிஷ்னலாக 10 ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாவில் வச்சுருக்காங்க, 50 ரூபாவில் வச்சுருக்காங்க, 100 ரூபாவில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்ஸுக்கும் ஒவ்வொரு நிமிடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் மற்ற நெட்வொர்க்ஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் டாப் அப் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற நெட்வொர்க்ஸுக்கு வந்து கால் பண்ண முடியும். ஸோ திரும்ப நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த ஃப்ரீ அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ஜியோ வந்து வாங்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர்லாம் உங்களுக்கு வர வேணாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஜியோக்குள்ளே வந்து இணைச்சிருங்க அப்படின்ற மாதிரி, உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் ஜியோ கனெக்ஷன் வந்து வாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ கடந்த ஒரு 3 வருடங்கள் கழித்து இப்போ தான் ஜியோ வந்து அவங்களோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 13,500 கோடி வந்து நாங்கள் வந்து கடன் கட்ட வேண்டியிருக்கு. திரும்ப அதை வந்து நாங்கள் கட்டி முடித்தோடனே இது வந்து முடிஞ்சிடும். அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் கடைசிக்குள்ளே இது வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கட்டி முடிச்சிடுவோம், உங்ககிட்டேருந்து வாங்கி நாங்கள் வந்து கட்டி முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றதெல்லாம் இனிமேல் பொறுத்து வந்து பார்க்கணும். சோர்சஸ் படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நாளிலேருந்து வந்து அப்ளிகபிள் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து மற்ற நெட்வொர்க்ஸ் ஜியோலேருந்து நீங்கள் மற்ற நெட்வொர்க்ஸ் கால் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து 6 பைசா வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லா ஜியோ யூசர்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய வீடியோ, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் அந்த அப்டேட் வந்து வந்துச்சு. முடிஞ்ச எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.